வணக்கம் மகளே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது மோ மா கூ அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவி. தமிழ் டப்பிங்கோட காபூல் ஒன் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஜதின் சர்வான் தான் இதில் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு ஏடிஎம் தெஃப்டை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ரூரல் ட்ராமா. கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானாவோட ஒரு வில்லேஜை வந்து ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. அங்கே புதுசாக ஏடிஎம் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஏடிஎம்மை 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் டிராக்டர் வச்சு அள்ளிட்டு போயிடுறாங்க. அந்த ஏடிஎம் இப்போ அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த குரூப்போட லீடர் தான் வந்து ஜதின். எப்படியாவது அந்த ஏடிஎம்மை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்ன அப்படின்றது மெயின் பிளாட்டாக இருக்கும். அப்படியே சப் பிளாட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஜத்தினோட மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஸோ அது எப்படி போக போகுது, அதே மாதிரி இதில் ஒரு காதல் கதை, அதாவது ஒரு ஊர் தலைவரோட பொண்ணை வந்து இவன் கூட இருக்கக்கூடிய கூட்டாளி ஒருத்தன் வந்து கரெக்ட் பண்ணிடுவான். ஸோ அந்த லவ் எப்படி போக போகுது, அதுக்கப்புறம் பங்காளி சண்டை அப்படின்ற மாதிரி நிறைய சப் பிளாட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி கொண்டு போய் முடிப்பாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்றதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட முக்கியமான ஹைலைட்டே அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர் தான். ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு குக் கிராமம் அப்படின்றத ரொம்ப சூப்பராக வந்து காட்சிகள் வழியாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்கில் நடக்கக்கூடிய அந்த ஏடிஎம் கொள்ளை அப்படின்றது ஒரு மாதிரி ஒரு ஃபன் கலந்த கிரைம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஏடிஎம் கண்ணு முன்னாடி இருக்குது. அந்த காசை எப்படியாவது எடுக்கணுங்கும் போது சின்ன சின்னதாக வரக்கூடிய சிக்கல்கள் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா வத்திப்பொட்டி இல்லைங்கிற மாதிரியான ஒரு சிக்கல்லாம் வரும். அதெல்லாமே நீட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி அந்த மிடில் போர்ஷன்ஸில் அந்த மெயின் பிளாட் அண்ட் சப் பிளாட் இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போன விதம் அப்படின்றது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி கிளம்ஸியாக கொண்டு போயிருந்தாங்க. பட் கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பையும் நல்லாவே பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்சபிளான ஒரு கிரைம் ட்ராமா தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் கெட்ட வார்த்தைகள் அப்படின்றது சரளமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.